மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் மாண்புமிகு நெருங்கி வரும் மாநாட்டு தேதி. விநாயகர் சதுர்த்தியை காரணம் காட்டும் காவல்துறை. குறித்த தேதியில் நடக்கிறதா தாவேக மாநாடு? மதுரை பாராபத்தியில் நடப்பவை குறித்து விரிவாக பார்க்கலாம். தாவேகாவின் 2வது மாநில மாநாடு வரும் ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரையில் நடக்க இருப்பதாக அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். மதுரை டு தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாராபத்தி பகுதியில் சுமார் 530 ஏக்கர் பரப்பளவில் மாநாட்டிற்கான பணிகள் பரபரப்பாக நடைபெற்று வருகின்றன. முன்னதாக மாநாட்டிற்கு பாதுகாப்பு மற்றும் அனுமதி வழங்க கோரி மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்தை நேரில் சந்தித்து மனு அளித்திருந்தார் ஆனந்த். இந்த நிலையில் மனுவில் போதுமான தகவல்கள் குறிப்பிடப்படாத காரணத்தால் விரிவான கேள்விகளை கேட்டு தகவல் அளிக்குமாறு காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. இதனால் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு நேரில் சென்ற தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் பல்வேறு கேள்விகளுக்கு எழுத்துப்பூர்வமாக விளக்கம் அளித்தார். அதில் 530 ஏக்கர் நிலங்கள் மாநாட்டிற்காக வாடகை அடிப்படையில் பெறப்பட்டுள்ளதாகவும் 300 ஏக்கரில் மாநாட்டு திடலும் மீதமுள்ள இடம் பார்க்கிங் வசதிக்காக பயன்படுத்தப்பட இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இப்படியான சூழலில் ஆகஸ்ட் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருவதால் அதற்கான பாதுகாப்பு பணிகளை காரணம் காட்டி மாநாட்டு தேதியை மாற்றுமாறு ஆனந்த் தரப்பிடம் கேட்டிருக்கிறது காவல்துறை. ஆனால் இது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படாததாக தெரிகிறது. மாநாடு நடைபெறும் என்று அறிவித்த தேதி மறைந்த தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் பிறந்தநாள், விஜயின் திருமண நாளும் கூட. இப்படியாக பல சென்டிமெண்ட்டுகள் அந்த தேதியில் வரிசை கட்டி நிற்கும் நிலையில் தேதியை மாற்ற சொல்லுமாறு கேட்டிருக்கிறது காவல்துறை. இதனால் ஆகஸ்ட் 25ஆம் தேதி தாவேக மாநாடு திட்டமிட்டபடி நடைபெறுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது.